முதல்கட்ட கருத்தை எடுத்துருந்தார் திரு வெற்றிச்செல்வன் இணைந்திருக்காரு. நான் அக்னிஷன் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவர் கேட்டு வந்துடுறேன். அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம். இல்லை, இப்போ இந்த ஹீட் வேவ்ங்கிறது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த டெம்பரேச்சர் அல்லது வெதர், இது இப்போ எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இது? ஏன்னா அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு காலநிலை சரியாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க இந்த விமான சாகசம். அண்ட் அப்போ ஒரு வெதர் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுல அது ஒரு சிக்கலாக மாறி இருக்கா? இது எப்படி பார்க்கணும்? இல்லை, லாஸ்ட் செப்டம்பரே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அதிக வெப்பம் இருக்கக்கூடிய செப்டம்பராக தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ எவ்ரி இயர் 2014 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது கிராஜுவலாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நடைமுறை சார்ந்து இருக்கக்கூடிய அன்றாட வாழ்விற்கு ஒரு பிரச்சனையாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இங்கே நேற்று நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. கடல்புறம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடுறீங்க. நேற்றுக்கு இருந்த டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சிலது 36. அந்த டைமில் 11 1 மணிக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுங்கிறதுக்கான ஃபிகர் கிடைக்கல. எனிவே 32 36 வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஹியூமிடிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா 70% 75% வரைக்கும் இருந்திருக்கு. இந்த ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாகின்ற போது என்ன ஆகும்னா, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இயல்பாக உங்கள் பாடியோட கூலிங் மெக்கானிசம் ஃபெயில் ஆகும். இதை வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கண்டினியூஸாக 48 மணி நேரம் நமக்கு above the ambient temperature 4 degrees அதிகமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு 48 டிகிரி. ஆனால் இது வெட் பல்ப் டெம்பரேச்சருங்கிறது அப்படி அல்ல. உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை தாங்கும் திறன் படுத்திருக்கு அப்படிங்கிறது தான். என் உடம்புல கூலிங் மெக்கானிசம் இப்போ வேலை செய்யணும், காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கணும். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு, ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குன்னா எனக்கு வேர்க்காது, வேர்வை சுரப்பி வேலை செய்யாது. அங்கே தான் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிறீங்க. மெட்டபாலிசம் அங்கே தான் கொலாப்ஸ் ஆகுது. ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாங்க? ஏன்னா டீஹைட்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா பாடியோட கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யல, மயக்கம் மட்டும் விழுறாங்க. அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் கடந்த காலங்களில் இப்படியான மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மே மாசம் நம்ம எலெக்ஷன் அப்ப பார்த்தோம், 23 எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இறந்து போனாங்க பனி நேரத்தில் இருந்தவங்க. இந்தியா முழுக்க சொல்றீங்க? ஆமா, ஹீட் இந்தியாவில் நடந்தது. அப்போ ஹீட் வேவ்னால இறந்து போனாங்க, எல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்து போனாங்க. அதற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலும் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 16 பேர் இறந்து போனாங்க. கடந்த வருடம் பாலியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளாக 97 பேர் ஒரு கிராமத்தை சார்ந்தவர் இறந்து போனாங்க. அப்ப என்னன்னா வெயில் அப்படிங்கிறது மக்களை கொன்று வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப தென்கிழக்கு பிராந்திய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட் வேவ் முக்கியமான பிரச்சனையாக இருக்க போது அதிகரித்து வரும் வெப்பநிலை பிரச்சனையாது. தமிழக அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கூட 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டேட் ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட பாலிசி எப்ப இருக்கு? 2013ல ஸ்டேட் ஹீட் பாலிசி நம்ம கொண்டு வந்துட்டோம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் கைட்லைன்ஸ் ஆன் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்னன்னா ஹீட்டை நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். இந்த நிகழ்விலும் நீங்கள் கடற்கரை ஓரமாக இவ்வளவு மக்களை, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை சேர்க்கிறீங்க அப்படின்னா அது சரியான நேரம் தானா, அது சரியான டெம்பரேச்சர் தானா என்பதற்கான கேள்வி கேட்டிருக்க வேண்டும். சொல்றாங்க ரைட். ஆனா மக்கள் கூடுகின்ற போது லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? அப்ப ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இல்ல அப்படினா ஸ்டேட் இத அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்க. நிச்சயமா அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா இவ்வளவு லட்சமான இவ்வளவு வெயில போய் நாங்க உட்கார வைக்கிறோம். இன்னும் இவங்க சொன்ன மாதிரி தண்ணி கூட ஒரு இடத்துல வைக்க முடியாது சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப எங்களால இந்த வெயில்ல மக்களை தண்ணியும் கொடுக்காம வெயில உட்கார வச்சிருக்கிறதுக்கு மிக மிக ஆபத்தானது. அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ரீச் அவுட் ஆயிருக்கு. அதன் காரணமா தான் இறந்து போயிருக்கு. அது அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. அரசியல் ரீதியா ஒரு தேசத்தினுடைய பெருமை மிகு நிகழ்வை மாநில அரசாங்கம் எதிர்க்கிறதாங்கிற ஒரு கேள்வி கூட அது ஆல்டர்னேட் டைம் கேட்டிருக்கலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங்ல பெங்களூர்ல பொறுத்த வரைக்கும், டெல்லியில பொறுத்த ஏர்லி மார்னிங் நடத்துறாங்க இந்த விஷயங்களை. அந்த மாதிரி நடத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. அப்போ 11 to 1 அப்படிங்கிறது இந்த டெம்பரேச்சர் சூழல் சரியா இருக்கு அப்படின்னு முன்கணித்து சொல்லியிருக்க வேண்டும். மாநில அரசாங்கம் அந்த கோரிக்கை வைத்தார்களா? அந்த வியூ பார்த்தாங்களா? என்ன பிரச்சனை? சயின்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த நேரம் ஏங்கிறது நம்ம திரு மாதேஸ்வரன் நம்மளோட இணைய இருக்கிறார், அவற்றையும் கேட்கலாம். ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல், அவற்றையும் கேட்கலாம். திரு அக்னேஸ்வரன், இந்த சிக்கல்ல ஒட்டுமொத்தமா மாநில அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, ஆனால் சில இடங்களை கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துடைய பதிலாக இருக்குது. உங்கள் பார்வை சார்? 2003 இதே நிகழ்வு நடந்தது. அன்றைக்கு மாநகர ஆணையராக திரு விஜயகுமார் ஆணையாளராக இருந்தார். அன்றைக்கு இந்த மாதிரிலாம் யாரும் இறக்கலை. அதற்கு பிறகு இதே மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நீண்ட பல நாட்களாக நடந்தது, ஒன்றும் நடக்கலை. மதுரையில் ஆண்டுதோறும் கள்ளழகருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் நடக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழாவில் பல லட்சம் பேர் போவாங்க, எந்த ஒரு நிகழ்வும் வரலை.
அப்போ இங்க செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி விமானப்படையினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில அரசுக்கு வந்த தகவல் இத்தனை லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று ஒரு தோராய திட்ட மதிப்பீட்டை வழங்கி இருக்கிறது. அதை வாங்கியதற்கு பிறகும் மாநில அரசு இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்றால் இது எல்லாத்துக்கும் காரணம் சூரியன் தான் காரணம்னு போட்டுட்டு போயிட முடியாது. அங்கேருந்து ரிசீவ் பண்ணீங்கல்ல, நீங்கள் என்ன நிகழ்வு, நீங்கள் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போ நடந்தது இந்த 5 பேருக்கு நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம், அஞ்சலி தெரிவிக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு அப்ராணிகள். ஏதோ ஒரு சாகச நிகழ்ச்சி பார்க்க சாகச நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கு அது வந்தால் அது சாகசம். ஆனால் ஒரு சாமானியன் வீட்டுக்கு போக முடியவில்லை என்றால் இது அரசினுடைய. அதை தான் அண்ணன் ரவீந்திரன் நம்ம டாக்டர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அழகா முன்னாள் தாம்பரம் ஆணையர் சொன்ன அவருக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். ஆனால் முன்னாள் ஆணையர் திரு ரவி அவர்கள் அரசின் தார்மீக பொறுப்பு என்ற வார்த்தையும் கோடிட்டு காட்டினார். அதே ஐயா நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லுகிற போது என்னதான் சொன்னாலும் பொதுமக்களும் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். பொதுமக்கள் பொறுப்பை விட அரசாங்கத்தின் பொறுப்பு ரொம்ப அளப்பரியது, அதிக அக்கறையுடன் இது பண்ணணும். ஆனால் இங்கே நடந்திருக்கிறது இது வருந்தத்தக்கது. இந்த போன்ற நிகழ்வுகளை அண்ணன் போகிற போது கான்ஸ்டன்டைன் பேராசிரியர் சொல்றாரு, நாங்கள் அழைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப யார் அழைத்தது, யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதுல என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னா, நீங்கள் சென்னையில இதே மெரினா கடற்கரையில பல கூட்டங்கள் நடந்திருக்கிறது. அழைத்தது ஏர்போர்ஸ், பொறுப்பேற்க வேண்டியது நாங்க ஏற்பாடுகளை செய்தது மாநில அரசு. அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் நாம அங்க அவங்களுக்கு இழப்பீடு பணம் கொடுக்கிறோம்? அவங்க தானே கொடுக்கணும், அழைத்தவர்கள் தானே கொடுக்க வேண்டும். நடந்த இடம் எங்கே? வந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், வந்த மக்கள் யார்? அதான் பொறுப்பு. யாரை நம்பி அப்ப வந்திருப்பாங்க? சரி, சாகசம் பண்றவங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல? தமிழ்நாட்டை நம்பி, தமிழ்நாட்டு காவல்துறையை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நேற்றைய தினம் நாம இதற்கு நாம் அக்கறை செலுத்தி இருக்கிறோமா என்பது வேறு, அதை சார் தான் சொல்லணும். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் RSS பேரணி நடந்திருக்கிறது. ஆக அதற்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. காவல்துறை அனுமதியோடு அங்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் குவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு ஏன் அந்த இது இல்லை? நீங்கள் மருத்துவர்களோ அதுக்கு தேவையான தண்ணீரோ உபகரணங்களோ நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க கொடை கொண்டு வரணும், லிட்டர் தண்ணி கொண்டு வரணும். நான் கேட்கிறேன், நீங்கள் சென்னையில ஒரு இடத்துல இவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று முன்கூட்டி நீங்க என்ன, இது மிக்ஸாம் புயல் இல்ல சார், நம்ம வானிலை ஆராய்ச்சி மையத்தில் தெரியாம மழை பெஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. முன் தகவல் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் இது எதேச்சையாக கடந்து செல்வீர்களா? பேரிடர் சம்பவம்லாம் இல்லங்கிறீங்க. அது முன்கூட்டி அப்படி திடீர்னு ஒண்ணு நடந்துறல. இட்ஸ் a pre-planned one. அதுக்கு உண்மையான தகவல் உங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது. செய்யப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னா ஒருவேளை இப்படி வந்துராதோ என்று நீங்க நினைச்சீங்களா? இன்னைக்கு நேற்று அதுதான் அவர் என்ன சொல்றாரு, 15 லட்சம் அவர் என்ன சொல்றாரு, 15 லட்சங்கிறது லிம்கா புக் ரெக்கார்டுன்னு சொன்னுச்சுன்னா அதுல மிச்சம் இருக்கிற 14,995 பேரையும் நாங்க பாதுகாத்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன அந்த 5 பேரை ஏன் விட்டுற போறோம்னு கேட்கிறாரு. அந்த 14,995 பேருக்கும் என்ன ஆதாரம் இருக்கிறது? ஏதாவது நீங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டீங்களா? எப்படி நீங்களாக சொல்லுகிறீர்கள்? அவர்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அவங்க கேட்டாங்களா? லிம்காவுக்கு சொன்னாங்கன்னா என்ன ஆதாரம் என்று கேட்கிறேன். அவர்கள் எல்லாமே தோராய அடிப்படை தான் சார். அந்த தோராயத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நீங்க இந்த மைதானத்துல எத்தனை பேர் கூடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இத்தனை பேர் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகிற போது மாநகர ஆணையர்கள் ஏன் அந்த இடத்துல இல்ல? அப்ப இருந்திருக்கணுமா இல்லையா? எத்தனை மெட்ரோ வாட்டர் லாரி லாரியா கொண்டு கொடுத்திருக்கலாம். கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்த போதா கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதுல ஸ்டாம்பீடு வரலங்கறாங்க. 5 பேருக்கு மேல போனாலே அங்க சட்டப்படி அது ரியாட் கலவரம்னு அர்த்தம் சார். அப்ப அங்க அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நான் கலவரத்தை சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்டுக்காக சொல்றேன். அப்ப 5 பேருக்கு மேல திரளாக கூடினாலே அரசு அதிக அக்கறை காட்டி இருக்க வேண்டும். அந்த கூட்டம் எந்த இடத்துலயும் நெருக்கடிக்கு, அதாவது ஸ்டாம்பீடா மாறல, அது காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்குன்றாரு இவரு. இப்ப இந்த இடத்துல நடந்துருச்சு. அக்னீஸ்வரன், ஒரே ஒரு கேள்வி. இப்ப நடந்துருச்சு. இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க அனுமதிச்சா? இந்த 5 பேருடைய இறப்பு
என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அந்த இறப்பு என்ன இறப்பு, இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு நீங்க பேசுங்க. நீங்க அழகா என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஆக்ட் ஆஃப் காட்ல கொண்டு வந்து நிறுத்துவார். நாங்க நிறுத்தல. ஏங்க நீங்க சொல்லுங்க. வந்துச்சுங்க. அப்ப சூரியனை தான் நாம வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நடந்துச்சா நடக்கலன்னு கேட்க முடியும். சார் இவைகள் எல்லாமே மனிதன் உடல் உபாதைகள். கொரோனாவுக்கு பிறகு எல்லாருக்குமே இம்யூனிட்டி கம்மியா தான் இருக்குது, எல்லாமே தெரியும் சார். ஆனால் நீங்கள் விமானப்படை தளபதி வந்து வாங்கியதற்கு பிறகு, செய்திகளை சேகரித்ததற்கு பிறகு, ஒருவேளை நேத்து 7 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, யாருமே சாகவில்லை என்றால் இந்த அரசு என்ன நினைத்திருக்கும், நாங்கள் சிறப்பாக கொண்டாடி விட்டோம் மத்திய அரசு விழா என்று நீங்கள் மாறுதட்டிருப்பீங்களா இல்லையா? ஆகவே 15 லட்சம் பேர் என்று சொன்னவுடன் 14,995 பேர் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்கன்னா அது எம்ஆர்டிஎஸ்ல 4 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. அது மாதிரி இங்க வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், அப்ப வந்து மாநகர போக்குவரத்து பேருந்து எல்லாமே வந்து செய்திருக்கிறது.